இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது அங்க அந்த அயலி வர்ற மாதிரி இருந்துச்சு. அவ மட்டும் வந்தா நம்ம கல்யாணம் க்ளோஸ் தான். பாடினா அத்தை வான்னு சொல்றல வா. கைய விடுங்க அத்தை. அத்தை என்னாச்சு அத்தை? மேடம் இப்படி மினுக்கிக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? ஆரத்தி எடுக்க வர சொன்னாங்க, அதான் அத்தை. அவங்க சொல்லுவாங்க, ஆனா நமக்கு தெரிய வேணாம் நாம யாரு, நம்ம அம்மா யாரு. அவ எப்பேற்பட்ட கொலகாரி. அந்த கொலகாரியோட மக ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடி வந்து நின்னு ஆரத்தி எடுத்தா அது விளங்குமா விளங்காதான்னு மண்டையில ஏற வேணாம். என்னடி பாக்குற? உன்னெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்ததே தப்புடி. இதுல ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சலாக்கும். இங்க பார், யார் கூப்பிட்டாலும் நீ ஆரத்தி எடுக்க வரக்கூடாது. நீ என்ன பொய் வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நீ மேடைக்கு வரக்கூடாது, புரியுதா? அதையும் மீறி நீ வந்தேன்னு வையேன், உங்க அம்மா யாரு, அவ என்ன செஞ்சான்னு எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்க பாரு, இந்திராணி வராங்க. அவங்க என்ன சொன்னாலும் நீ ஆரத்தி எடுக்க வரக்கூடாது, புரிஞ்சுதா? முதல்ல கண்ணத்தோட வாங்க. என்ன எலி? வா எலி, சொன்னா கேளு. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், இப்ப போய் பிடிவாத பிடிச்சிட்டு இருக்க? ஐலி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க. நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க, வரவே மாட்டேங்கிறா. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? கேக்குறாங்களா எலி, சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் வந்து ஆரத்தி எடுத்தா அது நல்லா இருக்காது. ஐலி, இதுல அந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, நீங்க வாங்க. எனக்கு அந்த சென்டிமெண்ட் இருக்குங்க. அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். நீங்களே போய் ஆரத்தி எடுங்க ப்ளீஸ். இல்ல ஐலி, அது வந்து எனக்காக ப்ளீஸ். சரி, ஓகே, நானே ஆரத்தி எடுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். ஆரத்தி மட்டும்தான் நான் எடுப்பேன். பணம் வாங்கும்போது 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கணும். அதுக்கு ஓகேனா சொல்லுங்க, நான் ஆரத்தி எடுக்கிறேன். கண்டிப்பா வரேங்க. சரி, ஓகே. அந்த பயம் இருக்கணும்.